ஹாய்ங்க, வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அதே மாதிரி எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோனா, எங்கள் வீட்டில் பூத்த பன்னீர் ரோஸை பறித்து அதில் ஹோம்மேடு ரோஸ் மில்க் தான் பண்ண போகிறேன். ரோஸ் சிரப் செஞ்சு ரோஸ் மில்க் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு 2 ரோஸ் செடி தாங்க. ஆக்சுவலாக நான் ஹோம் டிப்போட்டில் தான் இந்த ரோஸ் செடி வாங்கினேன். பன்னீர் ரோஸு நல்ல வாசமாக இருக்கும். ஆக்சுவலாக இது காடு 2 ரோஸ் செடி தான். பட் ஆனால் காடு மாதிரி வளர்ந்துருந்தது. ஒரு ரோஸ் செடியிலே எப்படியும் 100 பூக்கு மேலே இருக்கும். அந்த அளவுக்கு பூத்துட்டு இருந்தது. இது லாஸ்ட் இயர் எடுத்த வீடியோ தான். பன்னீர் ரோஸ் ஆக்சுவலாக ஒரு ரோஸ் பூத்தாவே அவ்வளோ ஸ்மெல் இருக்கும். இது ஆக்சுவலாக இத்தனை பூ பூத்துருக்கிறதுனால காலையில் வெளியே திறந்துட்டு வந்தோன்னா அவ்வளோ ஸ்மெல்லு இருக்குங்க. எங்கள் வீட்டு பக்கம் போகிற எல்லாருமே இப்போ எங்கள் வீட்டு பக்கம் பார்த்துக்கிட்டே தான் போவாங்க. ஆக்சுவலாக இது வரைக்கும் நான் இந்த செடிக்கு எந்த உரமும் போட்டதில்லை. சரி, இவ்வளோ பூ பூக்குது, இதை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு தான் இதை பறித்து சரி ரோஸ் சிரப் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு பறிச்சுக்கிட்டு இருக்கேன். எப்படியும் ஒரு 30 பூக்கு மேலே பறிச்சிருப்பேன். அதை பறித்து எடுத்து கொண்டு போய் க்ளீன் பண்ணணும் இனிமேல். எங்களோட ரோஜா தோட்டம் இல்லை, 2 ரோஸ் செடி தான். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரோஸ் செடிக்கு மெயினாக என்ன ப்ராப்ளம் வரும்னா, இந்த பச்சை கலரில் புழு இருக்கும் குட்டி குட்டியாக. அந்த புழு அப்புறம் மொட்டுலேயே அப்படியே ஒட்டிகிட்டு இருக்க மாதிரி ஒரு பூச்சி இருக்கும். அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா செடியவே வீணடிச்சிரும். இந்த புழுலாம் வந்துச்சுன்னா இலை பூரா எல்லாம் ஓட்டையாக ஆக்கி இந்த மொட்டை பூரா அப்படியே கொறிச்சு வச்சுருங்க. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, தண்ணியில் சுடு தண்ணியில் வார்ம் வாட்டரில் மிளகா பொடி கொஞ்சம் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து போட்டு ஊற வச்சுருவேன். அதை அடுத்த நாள் எந்திரிச்சு வடிகட்டிட்டு அதை ஸ்ப்ரே பண்ணிட்டோன்னா இந்த பூச்சிலாம் போயிருங்க. இதுதான் நான் செஞ்சிட்ருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக நான் இதை பறிச்சுட்டு வந்தோன்னா அதை எடுத்து ஸ்மெல் பார்த்தேன். அதுக்கு என் ஹஸ்பண்ட் திட்டினார், இதில் கண்டிப்பாக பூச்சி இருக்கும், உள்ள குட்டி குட்டி பூச்சி இருக்கும், ஸ்மெல் பண்ணாத அப்படின்னாரு. கண்டிப்பாக, ஏன்னா இது நான் ஆர்கானிக்காக வளர்த்த ரோஸ் செடி தான். அதனால் கண்டிப்பாக இதில் குட்டி குட்டி பூச்சிலாம் இருக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் க்ளீன் பண்ணணும். ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் கழுவிட்டு தூசிலாம் இருக்கும். ஸோ அதை கழுவிட்டு ஒரு நாள் காய வச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் ரோஸ் சிரப் செய்ய ஆரம்பிச்சிடலாம். சின்ன வயசில் இந்த ரோஸ் வீதியில் விற்றுட்டு வருவாங்க. ஒரு கூடையில் இந்த ரோஸு, அப்புறம் இன்னொரு டார்க் கலர் பன்னீர் ரோஸு, அப்புறம் டாலியா இதெல்லாம் வச்சு விற்றுட்டு வருவாங்க. அப்போலாம் ஒரு ரோஸ் 10 காசு அவ்வளோதான், அந்த மாதிரி தான் இருந்தது. அப்புறம் 1 ரூபாய்க்கு 4 ரோஸு அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் வீட்டிலையே செடி வச்சுருந்தோம். ஒரு நாளைக்கு 1 ரோஸ் 2 ரோஸ் அந்த மாதிரி தான் பூக்கும். இந்த அளவுக்கு ஒரு செடியில் ஒரு நாளைக்கு 20-30 பூன்லாம் பூத்தது கிடையாது. ரோஸ் எல்லாத்தையும் உள்ளே ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணிவிட்டு அதை கழுவிட்டு காய வச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த டெடி பாருங்கள், எப்படா ஒன்றை தூக்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். இது அடுத்த நாள் காலையிலங்க ரோஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி காய வச்சுருந்தேன்ல, அதெல்லாம் ஓரளவுக்கு காஞ்சிருச்சு. இப்போ ரோஸ் சிரப் செய்ய ஆரம்பிச்சிடலாம்.
ஃபஸ்ட்டு வந்து ரோஸ் சிரப் செய்கிறதுக்கு சுகர் வந்து 3 கப்பு சுகர் எடுத்திருக்கேன். ஒயிட் சுகர் தான் எடுத்திருக்கேன். அந்த ஒயிட் சுகரில் வந்து 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை வந்து நல்லா கொதிக்க விடணும். இந்த சுகர் சிரப்பு வந்து ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு நம்ம வந்து இதை கொதிக்க விடணும். அதுக்குள்ளேயே நம்ம இந்த ரோஸ் எல்லாம் அரைச்சிக்கலாம். இந்த ரோஸ் அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க, இல்லைன்னா அரைக்க வராது. கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கலாம். கடைசியில் வந்து ஒரு பீட்ரூட்டில் வந்து பாதி பீட்ரூட் சேர்த்து அதையும் சேர்த்து எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி சுகர் சிரப் வந்து ஒரு கம்பி பதம் வரணும். அந்த மாதிரி தொட்டு பார்க்கும்போது ரொம்ப சூடாக இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கு அந்த மாதிரி சூடாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து ஊற்றும் போது அந்த கம்பி பதம் தெரியும். கடைசி சொட்டு வரும்போது அந்த கம்பி பதம் உங்களுக்கு தெரியும். அந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணும்போது சுகர் சிரப் வந்து கெட்டி ஆகாமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறோம். இதுக்கப்புறம் நம்ம அந்த அரைச்சி வச்ச ரோஸும் பீட்ரூட்டும் அரைச்சது வச்சுருக்கோம்ல, அதை வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்தால் போதுங்க. வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த எசன்ஸ் பூரா அந்த சிரப்பில் வந்து இறங்கிரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அதை வடிகட்டிட்டு ரோஸ் மில்க் சிரப் ரெடி ஆயிரும் வடிகட்டினோன்னா. வடிகட்டினதுக்கப்புறம் அந்த ரோஸும் பீட்ரூட்டும் சேர்ந்த அந்த பேஸ்ட் இருக்கும், அதை வந்து தூக்கி போட்டுறாதீங்க. அது வந்து ஒரு ஜாம் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரெட்டை வந்து பட்டரில் டோஸ்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த பேஸ்ட்டை வந்து தடவி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த பீடா மாதிரியும் இருக்கும். இந்த வெத்தலையில் வந்து நடுவில் இதை வச்சுட்டு பாக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அப்படியே டேஸ்ட் வந்து அப்படியே பீடா மாதிரியே இருக்கும். சூப்பராக இருக்கும். இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க, வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நம்ம வந்து ஜாம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், பீடாவுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து ரோஸ் மில்க் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்து நான் மிக்சியில் வந்து கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ், ஒரு 4-5 ஐஸ் க்யூப், இது வந்து 2 பேருக்கு செய்கிறேன். ஒரு 4-5 ஐஸ் க்யூப்ஸ், அப்புறம் வந்து 1 கப்பு பால், அப்புறம் இந்த ரோஸ் சிரப்பு வந்து ஒரு 2 ஸ்பூன் ரோஸ் சிரப் சேர்த்து மிக்சியில் அடிச்சிட்டிங்கன்னா ரோஸ் மில்க் ரெடி ஆயிருங்க. நல்லா இந்த சம்மருக்கு வந்து கூலாக நல்லா சூப்பராக இருக்கும். இதில் கொஞ்சம் சியா சீடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சம்மருக்கு வந்து நீங்கள் வீட்டிலையே இந்த மாதிரி ரோஸ் சிரப்பு வந்து செஞ்சு பாருங்கள். வீட்டில் ரோஸ் இல்லைனாலும் கடையில் இந்த மாதிரி பன்னீர் ரோஸ் வாங்கி அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஹோம்மேட் ரோஸ் சிரப் வந்து ரெடியாக இருக்கும். நம்ம வெளியில் வாங்கினீங்கன்னா அதில் நிறையா ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் கலந்துருப்பாங்க, நல்லது கிடையாது. நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.